ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து 1 மார்க் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் 1 மார்க் எக்ஸசைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டிஸ் 10 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இல்லையா, அந்த 10 ப்ராப்பர்ட்டிஸையும் நீங்கள் கிளியராக படித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த 1 மார்க்ஸ்க்கு ஆன்சர் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சரியா? ஃபஸ்ட்டு கொஷின், த வேல்யூ ஆஃப் சைன் இன்வெர்ஸ் காஸ் எக்ஸ் 0 less than or equal to x less than or equal to pi is the value. என்ன கேட்டிருக்காங்க? எதோட வேல்யூ? சைன் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு காஸ் எக்ஸ் அப்படின்றது வேல்யூ π/2ல் என்னென்ன ஆன்சர் கிடைக்கும்? காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் π/2 மைனஸ் எக்ஸ்ன்ற ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஏன் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே சைன் வேல்யூ சைன் இன்வெர்ஸ் இருக்குது. இந்த வேல்யூவை நம்ம சைனாக கன்வெர்ட் பண்ணும்போது சைன் இன்வெர்ஸ் சைன் கேன்சல் ஆகும். ரிமைனிங் ஆன்சர் π/2 மைனஸ் எக்ஸ்ன்னு டேரெக்டாக ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம காஸ் எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம்? சைன் π/2 மைனஸ் எக்ஸ். செகண்ட் சம், சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வெர்ஸ் ஒய் ஈக்குவல் டு 2π/3. தென் காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு கொஷின் கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம நார்மலாக சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் காஸ் இன்வெர்ஸ் ஒய் ஏபியாக கன்சிடர் பண்ண போகிறோம். அதுலேருந்து சைன் ஏஎக்ஸ் சைன் பி ஒய்ன்னு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு ஆல்ரெடி காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ் காஸ் இன்வெர்ஸ் ஒய் இது ரெண்டுக்கும் அடிஷன் இருந்துச்சுன்னா ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ப்ராப்பர்ட்டியில். காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். இதில் எக்ஸ் ஒய் நம்ம என்னவா கன்சிடர் பண்ணியிருக்கோம்? எக்ஸ் வேல்யூ சைன் ஏ, ஒய் வேல்யூ சைன் பி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? சைன் ஏ மைனஸ் சைன் பி சைன் ஏ சைன் பி மைனஸ் காஸ் ஏ காஸ் பின்ற ஃபார்முலாவில் கிடைக்குது. சைன் ஏ சைன் பி மைனஸ் காஸ் ஏ காஸ் பிக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்னென்னு சொல்லலாம்? காஸ் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா சொல்லுவோம். காஸ் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பின்னு இருக்கும். இங்கே பிளேஸ் இன்டர்சேஞ்சாக இருக்கிறதுனால ஒரு மைனஸ் அவுட் சைடு எடுக்கும்போது நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்? காஸ் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா. மைனஸ் ஆஃப் காஸ் ஏ ப்ளஸ் பியை நம்ம என்னென்னு சொல்லலாம்? காஸ் ஆஃப் பை மைனஸ் ஏ ப்ளஸ் பின்னு சொல்லுவோம். இப்போ மைனஸ் காஸ் தீட்டாவை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? காஸ் ஆஃப் பை மைனஸ் தீட்டா அப்படின்ற ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். இது ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம படிச்சிருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம அப்ளை பண்ணும்போது காஸ் இன்வெர்ஸ் காஸ் கேன்சல் ஆகும். ஃபைனலாக நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? பை மைனஸ் ஏ ப்ளஸ் பின்னு கிடச்சிருக்கு. ஏ வேல்யூ சைன் இன்வெர்ஸ் எக்ஸ், பி வேல்யூ சைன் இன்வெர்ஸ் ஒய். இதில் நம்ம சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வெர்ஸ் ஒய் கிவன் கொஷினில் கொடுத்துருக்காங்க. என்ன வேல்யூ? 2π/3. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் π/3ன்னு கிடைக்குது. ஸோ இது ஒரு 2 மார்க் 3 மார்க் கொஷினில் கேட்குறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வெர்ஸ் ஒய் ஈக்குவல் டு 2/3 அப்படின்ற வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஒய்யோட வேல்யூ கேட்டிருக்காங்க. நம்ம காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஒய்க்கு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் ஏவாகவும் சைன் இன்வெர்ஸ் ஒய்யை பியாகவும் கன்சிடர் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரும். ஸோ இந்த கான்செப்டில் நீங்கள் மைண்டை செட் பண்ணிக்கோங்க. இது 3 மார்க்கில் கூட கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்டு கொஷின், sin inverse 3/5 minus cos inverse 12/13 secant inverse 5/3 cosecant inverse 13/12. இந்த எல்லா டேர்ம்ஸையுமே நம்ம சைனுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். சைன் வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். cos inverse 12/13 cos inverse 12/13 இதுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா படிச்சிருக்கோம். காஸ் இன்வெர்ஸை சைன் இன்வெர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். காஸ் இன்வெர்ஸ் சைன் இன்வெர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்பர்ட்டி சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். கொசிக்கன் இன்வெர்ஸ் நம்ம சைனாக கன்வெர்ட் பண்ணணும்னா ரெசிப்ரோக்கல் ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம். கொசிக்கட் இன்வெர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/x. சீக்கன் இன்வெர்ஸை ஃபஸ்ட்டு கொசிக்கன் இன்வெர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். கொசிக்கன் இன்வெர்ஸ் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் சைனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? சைன் இன்வெர்ஸ் 3/5, காஸ் இன்வெர்ஸ் 12/13, சீக்கன் இன்வெர்ஸ் 5/3, கொசிக்கன் இன்வெர்ஸ் 13/12 இருக்குது. இந்த ஃபுல் டேர்ம்ஸையுமே சேம் ரேஷியோ சைன்ன்ற ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் கொண்டு வர. சரியா? அந்த ஸ்டெப்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கொசிக்கன் இன்வெர்ஸ் எக்ஸ் காஸ் இன்வெர்ஸ் எக்ஸை சைன் டேர்ம்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. சீக்கன் இன்வெர்ஸ் எக்ஸை காஸ் டேர்முக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ கிவன் கொஷினில் நம்ம இந்த சேஞ்சஸ்லாம் செஞ்சுருக்கோம்.
நெக்ஸ்ட்டு sin inverse of 3/5, sin inverse of square root of 169/144 சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் 5/13 கிடைச்சிருது. நெக்ஸ்ட்டு cos inverse 3/5க்கு அகெயின் நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம், சைன் டேர்மில் ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். ஃபைனல் ஆன்சர் sin inverse 4/5 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு cosecant inverse 13/12 sin inverse 12/13 கன்வெர்ட் ஆகுது. ஸோ ரெசிப்ரோக்கல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே சைன் டேர்ம்ஸ்க்கு கன்வெர்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இதை நம்ம டூ டேர்ம்ஸாக கன்சிடர் பண்ணுறேன். sin inverse 3/5 and sin inverse 4/5. இது பாசிட்டிவ் டேர்மும் நெகட்டிவ் டேர்மும் செப்பரேட் பண்ணுறோம். செப்பரேட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குது. ஃபார்முலா ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கு. sin inverse ஆஃப் ஏ ப்ளஸ் sin inverse ஆஃப் பிக்கு ஃபார்முலா நீங்கள் சைட்டில் பென்சிலில் என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். சரியா? sin inverse ஏ ப்ளஸ் sin inverse பி, sin inverse எக்ஸ் ப்ளஸ் sin inverse ஒய்க்கு நம்ம ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம். அந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம அப்ளை பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் 0ன்னு கிடச்சிருது. ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் சால்வ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம், sin inverse எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 2 sin inverse ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க கொஷின். ஹேஸ் த சொல்யூஷன் தென் ஆல்ஃபா ஈக்குவல் டு அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஆல்ஃபாவோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்றத கொஷின். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்க போகிறோம், கிவன் sin inverse ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 sin inverse ஆஃப் ஆல்ஃபா அப்படின்னு எடுத்திருக்கோம். நம்ம நார்மலாகவே 2 sin inverse ஆல்ஃபான்ற வேல்யூ எந்த ஆங்கிளுக்கு பிட்வீனில் இருக்கணும், -π/2 அண்ட் π/2க்கு பிட்வீனில் இருக்கணும். இந்த 2 ஆப்போசிட் சைட் போகும்போது sin inverse ஆஃப் ஆல்ஃபா, sin inverse ஆல்ஃபாவோட வேல்யூ -π/4 அண்ட் π/4க்கு பிட்வீனில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபாவோட வேல்யூ நம்ம செக் பண்ணும்போது இந்த ஆன்சர் sin π/4 அண்ட் sin π/4க்கு பிட்வீனில் ஆல்ஃபாவோட வேல்யூ இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை நம்ம சால்வ் பண்ணும்போது 2 வேல்யூஸுமே எப்படி இருக்குது, 1/√2 sin π/4ஓட வேல்யூ 1/√2 மைனஸ் sin π/4ஓட வேல்யூ -1/√2. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் மாடுலஸ் ஆல்ஃபா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/√2 இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம், sin inverse ஆஃப் cos x ஈக்குவல் டு π/2 மைனஸ் எக்ஸ் இஸ் வேலிட் ஃபார், இது நம்ம ப்ராப்பர்ட்டியில் படிச்சிருக்கோம். எந்தெந்த வேல்யூக்கு இது பாசிபிள் அப்படின்றத, எக்ஸ் வேல்யூ என்ன வேல்யூவாக இருக்கணும் அப்படின்றது. இது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் போட்ட மாதிரியே தான். சைன் அண்ட் காஸ் இருக்குது அப்படின்னா காஸ் சைன் இன்வர்ஸ் அண்ட் காஸ் டேர்ம் இருக்குன்னா காஸ் டேர்மை சைனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -πன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நெகட்டிவ் சைன் பாசிட்டிவ் சைனாக கன்வெர்ட் ஆகும்போது இன்இக்வாலிட்டி அப்படியே சேஞ்ச் ஆகும். சரியா? ஸோ நமக்கு கொடுத்துருக்க இன்டர்வல் என்னவா கன்வெர்ட் ஆகிடுச்சு, 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பையாக கன்வெர்ட் ஆகிருக்கு. சரியா? ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க சைன் இன்வர்ஸ் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு π/2 மைனஸ் எக்ஸ் எதுக்கு வேலிடாக இருக்கும், எந்த இன்டர்வல்குள்ளே வேலிடாக இருக்கும், எக்ஸ் வேல்யூ 0 to πக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த இன்டர்வல் இந்த ரேஷியோ வேலிடாக இருக்கும். அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இன்வேலிடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம், sin inverse x ப்ளஸ் sin inverse y ப்ளஸ் sin inverse z ஈக்குவல் டு 3π/2ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஆல்ரெடி sin inverse x ப்ளஸ் sin inverse y ப்ளஸ் sin inverse z ஈக்குவல் டு இந்த 3π/2வை நம்ம π/2 ப்ளஸ் π/2 ப்ளஸ் π/2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா sin inverse xோட வேல்யூ நம்ம π/2வாக கன்சிடர் பண்ண போகிறோம். sin inverse y π/2, sin inverse z π/2வாக கன்சிடர் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ என்ன கிடைக்கும், sin inverse x ஈக்குவல் டு π/2 தென் x ஈக்குவல் டு sin π/2ன்னு கிடைக்குமா. ஸோ எக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு 1. இதே மாதிரி நம்ம எக்ஸ் பிளேஸில் ஒய் சப்ஸ்டியூட் பண்ணனாலும் ஒய்யோட வேல்யூ என்ன கிடைச்சிரும், 1. சேம் இசட் சப்ஸ்டியூட் பண்ணாலும் இசட் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த வேல்யூவை யூஸ் பண்ணி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, எக்ஸ் பவர் 2017, ஒய் பவர் 2018, இசட் பவர் 2019. ஸோ இதோட வேல்யூஸ் எல்லாமே 1 1ன்னு கன்வெர்ட் ஆகிடும். அதே மாதிரி எக்ஸ் பவர் 101 1,
y power 101 1, z power 101 1. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ண போகிற 3 மைனஸ் 9/3. 3 மைனஸ் 9/3 இருக்குது. 3 கேன்சல் ஆகும்போது ஃபைனல் ஆன்சர் 0. இந்த ஸ்டெப்ஸ் இங்கே இல்லை, நான் வீடியோவில் என்ன சொல்லியிருக்கணும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட் நோட்டில் காப்பி பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு 7th ஒன், cot inverse x equal to 2π/5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, tan inverse x. cot inverse x அண்ட் tan inverse x இது ரெண்டையுமே ரிலேட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு தெரியும். tan inverse x ப்ளஸ் cot inverse x ஈக்குவல் டு π/2 அப்படின்ற ரிலேஷன் நம்மளுக்கு தெரியும். இதில் cot inverse xோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு tan inverse xோட வேல்யூ கிடச்சிடும். ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். அந்த ப்ராப்பர்ட்டியில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது tan inverse xோட வேல்யூ 5/10 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 8th சம், the domain of the function defined by f of x equal to sin inverse x sin inverse square root of x minus 1. given ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபங்க்ஷனோட டொமைன் என்னவா இருக்கும் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம sin inverse xனாவே என்ன டொமைன் -1 to 1 இருக்கும். ரேஞ்ச் -π/2 π/2 இருக்கும். ஸோ இப்போ sin inverse of square root of x minus 1 கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், -1 less than or equal to square root of x minus 1 less than or equal to 1. அதிலிருந்து நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் and x minus 1 greater than or equal to 0. ஏன்னா இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 0 ஆகிடும். ஸோ இந்த வேல்யூ எப்படி இருக்கும், x minus 1ஓட வேல்யூ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா தான் ஸ்கொயர் ரூட்டில் நம்மளுக்கு இமேஜினரி நம்பர் வேல்யூ கிடைக்காம இருக்கும். சரியா? ஸோ நம்ம x minus 1ஓட வேல்யூ greater than or equal to 0வாக இருக்கணும். ஏன் அப்படின்னா பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட்டில் பாசிட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது ரியல் நம்பராக இருக்கும். சப்போஸ் ஸ்கொயர் ரூட்டில் நெகட்டிவ் நம்பர் வந்துருச்சு அப்படின்னா அது காம்ப்ளெக்ஸ் நம்பராக கன்வெர்ட் ஆகிடும், இமேஜினரி நம்பராக கன்வெர்ட் ஆகும். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், sin inverse x அப்படின்ற கான்செப்ட்லேருந்தே இந்த இன்டர்வல்குள்ளே இருக்கும் அப்படின்றது தெரியுது. நெக்ஸ்ட் x minus 1ஓட வேல்யூ கிவன் கொஸ்டின்லேருந்து இந்த மாதிரி இருக்கணும்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த கண்டிஷன்லேருந்து எக்ஸ் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எக்ஸ் வேல்யூ எப்படி இருக்குது, 1 2 பிட்வீனில் இருக்கணும். ஸோ டொமைன் இஸ் ஈக்குவல் டு 1 less than or equal to x less than or equal to 2. Next 9th sum, x equal to 1/5, the value of cos inverse x plus 2 sin inverse x. இப்போ நம்ம ஃபார்முலா ஆல்ரெடி படிச்சிருக்கோம், cos inverse x plus sin inverse x equal to π/2ன்னு படிச்சிருக்கோம். ஆனால் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், cos inverse x plus sin inverse x plus sin inverse x கன்வெர்ட் பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம சம் பார்க்க போகிறேன். x equal to 1/5ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 sin inverse நம்ம sin inverse x plus sin inverse xன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். இப்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருது, இந்த டோட்டல் வேல்யூ cos inverse x plus sin inverse xோட வேல்யூ π/2. இது sin inverse x இருக்குது. π/2 plus sin inverse xக்கு நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்க, தட் இஸ் sin inverse x. இது நம்ம ப்ராப்பர்ட்டியில் ஆங்கிள் நம்ம எந்த குவாட்ரண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா, cos π/2 மைனஸ் ப்ளஸ் தீட்டா, cos π/2 ப்ளஸ் தீட்டா அப்படின்னா நம்மளுக்கு எந்த குவாட்ரண்ட்டாக இருக்கும், இட் இஸ் π/2 மைனஸ் தீட்டாவாக இருக்கும். இட் இஸ் π/2 ப்ளஸ் தீட்டாவாக இருக்கும் இல்லையா, தட் இஸ் செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் வேல்யூ மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும். இங்கே காசு இருக்கிறதுனால நெகட்டிவ் ஆகிடுச்சு. இங்கே π/2 நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால என்னவா சேஞ்ச் ஆகிருக்கு, π/2னாவே இந்த ரேஷியோ சேஞ்ச் ஆகும், காஸ் சைனாக மாறும், சைன் காசாக சேஞ்ச் ஆகும். ஸோ சைன் மாறி இருக்குது, ரிமைனிங் இருக்க வேல்யூ சைன் தீட்டா. இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம என்ன ஃபார்மில் படிச்சிருக்கோம், காஸ் π/2 ப்ளஸ் தீட்டாவாக இருக்குது அப்படின்னா இதோட வேல்யூ மைனஸ் சைன் தீட்டா, மைனஸ் சைன் தீட்டா. இங்கே காஸ் π/2 ப்ளஸ் தீட்டா பிளேஸில் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். சரியா? இதை நம்ம அப்ளை பண்ணும்போது ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடச்சிருது, -1/5. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 10th சம், tan inverse 1/4 plus tan inverse 2/9 is equal to
tan A + tan B ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருமா? ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறீங்க. அடிஷன் சப்ராக்ஷன், ஃப்ராக்ஷன் அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன்லாம் ப்ராப்பராக போட்டிங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் tan இன்வர்ஸ் 1/2ன்னு கிடச்சிருக்கு. சரியா? நெக்ஸ்ட்டு if the function f of x equal to sin inverse x square minus 3 then x belongs to இப்படி இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ. ஸோ நம்ம என்ன எப்போவுமே என்ன கன்சிடர் பண்ணுவேன், இந்த கிவன் வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா? அதே சேம் கான்செப்ட் எடுத்துகிட்டு சம் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கிவன் வேல்யூ, இந்த சைன் இன்வர்ஸ் எக்ஸ் எதுக்கு பிட்வீனில் இருக்கணும், -1 பிட்வீனில் இருக்கணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3ன்ற வேல்யூ இந்த இன்டர்வல்குள்ளே இருக்கணும். ஸோ அந்த 3 எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன செய்கிறேன், 3யை கேன்சல் பண்ணுங்கிறதுனால ஒவ்வொரு டேர்மோடையும் நம்ம 3 ஆட் பண்ணுறோம். 3 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருது, 2 4 எக்ஸ் ஸ்கொயர்னு கிடச்சிருது. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதை ஒரு டேர்மாகவும் இதை அனதர் டேர்மாகவும் கன்சிடர் பண்ணுறேன். எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2, எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு +or -√2. அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ ஃபைனலாக எந்த இன்டர்வல்குள்ளே ஆன்சர் கிடைக்குது, எக்ஸ் பிலாங்ஸ் டு -2 to -√2 and √2 to 2 இந்த இன்டர்வல்குள்ளே நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுதான் பாசிபிள் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 12th சம், cot inverse 2 plus cot inverse 3 are two angles of a triangle. Then third angle, ஒரு ட்ரையாங்கிளோட 2 ஆங்கிள்ஸ் கொடுத்துட்டாங்க. தேர்ட் ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஒரு ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குன்னாவே இது ஏ ஆங்கிள், பி ஆங்கிள், சி ஆங்கிள், இது எக்ஸாக எடுத்துட்டோம் அப்படின்னா இது 50 டிகிரி, இது 60 டிகிரினா ரிமைனிங் ஆங்கிள் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா? என்ன செய்வேன், த சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 180 டிகிரி. அதுக்கப்புறம் நம்ம 180லேருந்து 50 and 60 ஆட் பண்ணிவிட்டு சப்ராக்ட் பண்ணுவோமா? அதே சேம் கான்செப்ட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போது காட் இன்வர்ஸ் 2 and cot inverse 3 இந்த ரெண்டு வேல்யூக்கும் ஃபார்முலாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் கிடையாது. அதனால் நம்ம இந்த வேல்யூஸ் காட் டேர்ம்ஸை tan டேர்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். காட் இன்வர்ஸ் எக்ஸை நம்ம tan இன்வர்ஸ் ஆஃப் 1/xன்னு சொல்லலாம். ஸோ காட் இன்வர்ஸ் 2 என்னவா கன்வெர்ட் ஆகிடுது, tan 1/2 கன்வெர்ட் ஆகுது. காட் இன்வர்ஸ் 3 tan இன்வர்ஸ் 1/3 கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம tan இன்வர்ஸ் A + tan இன்வர்ஸ் B ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் ஆங்கிள் என்ன ஆங்கிள் கிடைக்குது, tan இன்வர்ஸ் 1. tan இன்வர்ஸ் 1ஓட வேல்யூ π/4. π/4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு தீட்டாவோட வேல்யூ 3/5. 3π/4ன்னு ஆன்சர் கிடச்சிருது. ஸோ தேர்ட் ஆங்கிள் 3π/4. நெக்ஸ்ட் 13th சம், sin inverse of tan π/4, sin inverse of square root of √3/x π/6. Then x is the root of the equation. xன்றது given இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்குதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், sin inverse tan π/4ஓட வேல்யூ 1, sin inverse A மைனஸ் sin inverse Bக்கு ஃபார்முலா ஆல்ரெடி படிச்சிருக்கோம். sin inverse 1 அதோட வேல்யூ π/2, இந்த வேல்யூ அப்படியே இருக்குது. இந்த π/2 ஆப்போசிட் சைட் போகும்போது இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகுது. மைனஸ் sin inverse square root of 3/x equal to π/6 மைனஸ் π/3ன்னு கிடைக்கும். நெகட்டிவ் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இந்த வேல்யூவும் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. π/2 மைனஸ் π/6 ஈக்குவல் டு sin inverse x. sin inverse ஆப்போசிட் சைட் போயிடுச்சு, π/6 ஆப்போசிட் சைடு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு இது சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு 2π/6ன்னு கிடைக்குது. 2π/6 தட் இஸ் π/3. 2π/6 π/3ன்னு சொல்கிறோம். இந்த சைன் வேல்யூ ஆப்போசிட் சைட், சைன் இன்வர்ஸ் ஆப்போசிட் சைடு வரும்போது நம்மளுக்கு சைன் π/3 கன்வெர்ட் ஆகுது. சைன் π/3ஓட வேல்யூ √3/2. இந்த சைடு நம்ம சால்வ் பண்ணும்போது √3 கேன்சல் ஆகிடுது.
ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ 4ன்னு ஆன்சர் கிடச்சிருது. எக்ஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இந்த கிவன் வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அந்த 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த 4 ஈக்குவேஷனில் எந்த ஈக்குவேஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு செக் பண்ணணும். ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிவிட்டு எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அந்த எக்ஸ் வேல்யூ கிவன் 4 ஈக்குவேஷனில் எந்த ஈக்குவேஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு செக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னவாகும்? 16 minus 4 minus 6 is not equal to 0. Next 16 minus 4 minus 12 equal to 0. இது பாசிபிள். ஸோ ஒவ்வொரு ஈக்குவேஷன்லேயும் அந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைச்சிருது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 12 ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சிருது. நெக்ஸ்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 2 cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 இந்த ஃபார்முலாவும் நம்ம எங்கேயோ படிச்சிருக்கோம். லாஸ்ட் இயர் ஐடென்டிட்டியில் படிச்சிருக்கோம். அதே மாதிரி 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் இந்த ஐடென்டிட்டியும் படிச்சிருக்கோம். ஸோ இந்த ஐடென்டிட்டியோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைச்சிருது? சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 2x காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 2x. இப்போ காஸ் கேன்சல் ஆகி 2x மட்டும் இருக்கும். இந்த காஸ் 2xை நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் சைனுக்கு கன்வெர்ட் பண்ண தெரியும். கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 5/2 minus 2x plus 2x. 2x கேன்சல் ஆகும்போது ஃபைனல் ஆன்சர் 5/2. Next 15th sum. Cot inverse of square root of sin alpha tan inverse square root of sin alpha equal to u. இந்த வேல்யூ யூவாக இருக்கும்போது cos 2u ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? காட் இன்வர்ஸ் இந்த இன்வர்ஸ்க்குள்ளே இருக்க வேல்யூ சேமாக இருக்குது. இதுவும் சைன் ஆல்ஃபா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சைன் ஆல்ஃபாவாக இருக்குது. ஸோ இதை நம்ம எக்ஸாக கன்சிடர் பண்ணோன்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். காட் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு யூ அப்படின்னு இவங்க கொடுத்துருக்காங்க. காட் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம் 5/2. ஸோ நம்ம இந்த யூ வேல்யூவை என்னவா கன்சிடர் பண்ணிக்கலாம்? 5/2ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே காஸ் 2u வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. யூக்கு பதிலாக 5/2 சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபைனல் ஆன்சர் -1. நெக்ஸ்ட்டு 16th sum. Modulus x less than or equal to 1, then 2 tan inverse x minus sin inverse 2x by 1 plus x square வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இதில் 2 tan inverse x minus இந்த 2 tan inverse xக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம். அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ sin inverse of 2x plus 2x by 1 plus x square. ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டின்னு இப்போ பென்சிலில் மார்க் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சம்ஸ் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். இது 2 மார்க் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா கொஸ்டின் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வருது இல்லையா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸை தான் செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. 17th one. Tan inverse x minus cot inverse x equal to tan inverse 1/√3. இப்போ tan inverse x cot inverse x இருக்குது. cot inverse டேனாக கன்வெர்ட் பண்ண தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண தெரியும் இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட்லேயும் போடலாம், இல்லை இந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணியும் போடலாம். இது உங்களோட சாய்ஸ் தான். இவ்வளோ பெரிய சம் ஒரு 5 மார்க் லெவலில் இது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த மெத்தடில் கன்வெர்ட் பண்ணி போடலாம். tan inverse x minus cot inverse xன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த cot inverse xை நம்ம என்னன்னு சொல்லலாம்? tan inverse x minus tan inverse 1/xன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன கிடைச்சிரும்? x 1/xன்னு இருக்குது. tan inverse a minus tan inverse b ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 18th sum. Sin inverse x plus cot inverse 1/2 equal to 5/2, then x value.
சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸ் வேல்யூ இது 3 மார்க் கொஸ்டினில் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏ வேல்யூ சைன் இன்வர்ஸ் எக்ஸ், பி வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்போ சைன் ஏ காட் பியோட வேல்யூ கிடைக்குது. இந்த 2 வேல்யூஸோட அடிஷன் π/2ன்னு கிவன் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு π/2. ஸோ ஒரு ஆங்கிள் இருந்து பி ஆங்கிள் இருந்து சைன் ஏ சைன் பி வேல்யூ, காஸ் ஏ காஸ் பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். sin a plus b equal to sin π/2ன்னு கிடச்சிருக்கு. இதை நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் எக்ஸோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ 1/√5. சரியா? என்ன செஞ்சுருக்கு, sin a plus b ஈக்குவல் டு π/2ன்னு இருக்குது. நம்ம டபுள் சைட்லேயும் சைன் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ sin a plus b ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்குது. sin a வேல்யூ sin b cos a வேல்யூ அண்ட் sin b வேல்யூ cos b ஓட வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் x/√5 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - x²/√5ன்னு கிடைக்குது. இதை நம்ம ஸ்கொயர் ரூட் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்கிறதுக்காக டபுள் சைடும் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணும்போது 4 × 1 - x² ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 - x²ன்னு கிடைக்குது. a - b² ஃபார்முலா சால்வ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ஆன்சர் கிடைக்குது. அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் 1/√5. நெக்ஸ்ட்டு sin inverse x/5 ப்ளஸ் cosecant inverse π/4 ஈக்குவல் டு π/2. இந்த கொஷினை சால்வ்னு கூட சால்வ் அப்படின்னு கொடுத்துட்டு கொஷின் கொடுக்கலாம். இதுவும் 2 மார்க் 3 மார்க்கில் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ இப்போ கொசிக்கன் இன்வர்ஸ் எக்ஸை நம்ம சைன் இன்வர்ஸ் 1/xன்னு சொல்லலாம். ஸோ கிவன் கொஷனில் இருக்க கொசிக்கன் இன்வர்ஸை சைன் இன்வர்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்முலா என்னவா கன்வெர்ட் ஆகிடுது, சைன் இன்வர்ஸ் 4/5 கன்வெர்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு சைன் இன்வர்ஸ் ஏ ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் பிக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது ஃபார்முலாவில் கிவன் வேல்யூஸ் ஏ வேல்யூ பி வேல்யூ அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். சைன் இன்வர்ஸ் ஆப்போசிட் போகுது. இந்த வேல்யூஸ் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ரிமூவ் ஆகி இந்த டேர்மில் 3/5 ஆகுது. இந்த டேர்ம் அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ ஆப்போசிட் சைட் போகும்போது ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் பண்ணுறீங்க டபுள் சைடு எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது எக்ஸ் வேல்யூ 3ன்னு கிடைக்குது. ஓகேவா? இது எல்லாமே 3 மார்க் கொஷினில் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஃபார்முலா மெமரி பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு 20th சம், sin ஆஃப் tan இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லியிருக்கு கொஷின் கேட்டிருக்கு. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். tan இன்வர்ஸ் எக்ஸை நம்ம ஏவாக கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு tan ஏ ஈக்குவல் டு எக்ஸ். இது எக்ஸசைஸில் சேம் மாடலில் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சேம் மாடலில் sin ஏ வேல்யூ tan ஏலேருந்து sin ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். sin ஏ x/1 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x² கிடைக்குது. ஏ வேல்யூ sin இன்வர்ஸ் ஆஃப் ஏன்றது என்ன, tan இன்வர்ஸ். இந்த sin இன்வர்ஸ் செகண்ட் ஆப்போசிட் சைட் போகும்போது நம்மளுக்கு கிவன் கொஸ்டின் அப்படியே கிடச்சிடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் x/ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x²ன்னு கிடச்சிருது. சரியா? ஸோ நம்ம என்ன செஞ்சால் போதும், ப்ராப்பர்ட்டிஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு படிச்சிருக்கணும். நீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு படிச்சிருந்தோம் அப்படின்னா எல்லா கொஸ்டினுமே ஈஸி. கான்செப்டை புரிஞ்சுட்டு சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும். சரியா? நீட்டாக ஒர்க் அவுட் பண்ணிவிடுங்க கண்ணு. கொஸ்டின் எழுதி ஆன்சர் சால்வ் பண்ணியிருக்கணும். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் கூட கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.